புதன் தசை எப்போ கெடுதல்கள் தரும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். புதன் வந்து அவயோகராக வர இந்த 6 வீடுகளுக்கு நார்மலாகவே புதன் கெடுதல்களை தருவார். இதில் மேஷ விருச்சிகங்கிறதுக்கு ரொம்ப மோசமான கெடுதல் தருவார். ஏன்னா அவர் 6, 8ஆம் அதிபதியாகவும் வரதுனால. அடுத்ததாக புதன் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த இடங்களில் புதன் பகையாவோ இல்லை நீச்சமாகவோ இருக்கிறதுனால இந்த இடங்களில் புதன் இல்லாமல் இருக்கிறதே பெட்டர். அதுலேயும் மீனத்தில் அவர் நீச்சமாவார். அடுத்ததாக நான் காமிச்சிருக்க கட்டத்தில் விருச்சிக லக்னம். புதன் வந்து 8ஆம் அதிபதியாக வராரு. அதே அவர் புதன் ஆட்சியாகவும் இருந்தாலும் அவர் வந்து செவ்வாய், ராகு, சனி இவரோட தொடர்புலாம் இருக்கும்போது கடுமையான கெடுதல்களை புதன் திசையில் தருவார். இந்த மாதிரி நேரத்தில் பங்குச்சந்தையில் பெரிய பெரிய நஷ்டங்களை ஜாதகர் சந்திப்பார். அதே சமயத்தில் பெட்டிங் இந்த மாதிரி விஷயங்களையும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நஷ்டங்கள் வரும். அடுத்த நான் காமிச்சிருக்க ஜாதகம் வந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 12 புதன், அதே சமயத்தில் சனி வந்து 4லையும் கேது வந்து 8லையும் இருக்குது. இங்கே சனி நீச்சம் இருக்கார், லக்னாதிபதி நீச்சம். இந்த நீச்சமான லக்னாதிபதி கோணம் மூலமாக புதனோட இணைகிறாரு. அதே சமயத்தில் அந்த புதன் 6ஆம் அதிபதியாக இருந்து 6ஐயே பார்த்து 6 ஒன்று வலுப்படுத்துறாரு. இந்த மாதிரி நேரத்தில் புதன் தசனில் புதன் முக்தியிலேயே ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு கடன்களை கொடுப்பார் புதன். இதே மாதிரி ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.